வெள்ளை அறிக்கை வெளியிட்ட அன்னைக்கே பிடிஆர் பேசுவார்னு பார்த்தேன். அவர் ஏதோ ஃபாரின் ட்ரிப்ல இருந்திருக்கார் போல இருக்கு. அவர் ஆக்சுவலி எலெக்ஷன் முடிஞ்சோடனே ஒரு 4 பக்கம் ஒரு கடிதம் போட்டிருந்தார். ஒரு அறிக்கை மாதிரி கேப் நான் எடுக்கிறேன். நம்ம ஸ்மால் கேப் எடுக்கிறேன், நான் வெளிநாடு போறேன். குறிப்பாக அவர் வந்து பிஹெச்டி, அவருடைய ரிசர்ச் ஒர்க்ஸ் இது குறித்து பல யூனிவர்சிட்டிஸில் செமினார் கொடுக்க போறேன், பேச போறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சதை பற்றி அவர் பேச மாட்டாருன்னு நினைச்சேன். ரிட்டர்ன் கொடுத்துட்டாப்ல வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்டாரு. வந்த உடனே ஏர்போர்ட்ல வச்சே பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். புதிய தலைமுறை வந்து பிடிஆருடைய ஃபேன்ஸ் வந்து ஆவலோட காத்திருந்தாங்க இந்த ஒயிட் பேப்பருக்கு வந்து எப்போ ரிப்ளை கொடுக்க போறாருன்னு. ஆமா, அந்த உடனே எல்லாரும் நானும் ரொம்ப எதிர்பார்த்தேன். எல்லாரும் ஃபயரோட ஆரம்பிச்சுட்டாங்க. சிங்கம் களை இறங்கிடுச்சு. பிடிஆர் வந்தாருன்னா கான்ஃபிடென்ட்டா அடிப்பார் பல விஷயத்தை போட்டு. ஆக்சுவலி அவரு இந்த ஃபினான்சியல் மேட்டர்ல ரொம்ப தெளிவான ஒரு பதிலை சொல்லுவார் அப்படிங்கிறது எல்லாத்துடைய எதிர்பார்ப்பா இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு சட்டமன்றத்தில் நடந்த உரையாடலா இருக்கட்டும், அத்தோட சேர்த்து பிடிஆர் கொடுத்த இன்டர்வியூ, இது இல்லாம விஜய் டெல்லியில பேசுறது, இது மூணுக்குமே ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. ஆமா, இப்ப பிடிஆர் வந்து ஒயிட் பேப்பர் பத்தி பேசும்போது அவர் வைக்கக்கூடிய பேசிக்கான விஷயம் என்னன்னா, ஒயிட் பேப்பர் அப்படிங்கிறது ஒரு மாநிலத்தினுடைய பொருளாதார நிலையை நீங்க சொல்ல போறீங்க. ஒரு மாநிலத்தினுடைய பொருளாதார நிலை அப்படிங்கிறது ஒரு 5 வருஷத்தினுடைய நிலையை மட்டும் சொல்றது ஒரு மாநிலத்தினுடைய பொருளாதார நிலை கிடையாது. இப்போ போன முறை பிடிஆர் இருந்தப்போ வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க. அந்த வெள்ளை அறிக்கையில் பார்த்தோம்னா 15 வருஷம் சொல்லியிருந்தாங்க. இப்போ 15 வருஷம்னா என்னன்னா, ஒரு ஆட்சியை மட்டுமே டார்கெட் பண்ணுறதுக்கு பேர் வெள்ளை அறிக்கை கிடையாது. அதுக்கு அந்த ஆட்சி மேலே குற்றம் சொல்கிறதுன்னு அர்த்தம். வெள்ளை அறிக்கைனா ஒரு பெரிய டிரான்ஸ்பரன்சி வேணும். அட்லீஸ்ட் மினிமம் 1 டெக்கேட் இல்லை 2 டெக்கேட்ஸ். ஆமாம், இந்த 20 வருஷமோ இல்லை 15 வருஷமோ அதனுடைய மொத்த வளர்ச்சி குறித்து ஆய்வு பண்ணி அரசு டேட்டாவோட வெளியிடுறது தான் முக்கியமான விஷயம். அது 15 வருஷங்கிறதுல வந்து பார்த்தோம்னா 2 முறை அதிமுக ஆட்சி இருந்தது. அதுக்கு முந்தின திமுக ஆட்சியோட டேட்டாவும் சேர்ந்து இருந்தது. ஆமா, ஸோ வந்து இது வெறும் அதிமுக குற்றம் சொல்றதுக்காக மட்டுமே அந்த அறிக்கை வெளியிடப்படல. 2006 to 11 திமுக ஆட்சியிலிருந்து 2021 வரைக்குமான மொத்த 15 வருஷ டேட்டா வெளியிடப்பட்டது. ஸோ திமுக அதிமுக 2 ஆட்சியிலுமே நடந்த பொருளாதார மாற்றங்கள் வந்து அந்த வெள்ளை அறிக்கையில் வந்தது. ஸோ அது வந்து ஒரு பர்டிகுலர் அதிமுகவை குறை சொல்றதுக்காக மட்டுமே அந்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்படலை. ஆனால் இப்போ விஜய் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த வெள்ளை அறிக்கை, மரிய வில்சன் வெளியிட்டிருக்கக்கூடிய வெள்ளை அறிக்கை பார்த்தோம்னா வெறும் 5 வருடங்கள். இல்லை, அதில் வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்றதை விட ஏற்கனவே இருந்த ரிப்போர்ட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்ச மாதிரி இருக்கு. வெள்ளை அறிக்கையில் ஒன்றும் இல்லை, நாமளே பேசியிருக்கோம். அது இன்டென்ட்டே வந்து தப்பா இருக்குங்கிறது தான் பிடிஆர் சுட்டி காட்டுறது. நீங்கள் வந்து போன பட்ஜெட் வெளியிடுறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு மாநிலத்தினுடைய வருவாய் எவ்வளவு, செலவு எவ்வளவு அப்படிங்கிறது குறித்து மிக துல்லியமாக பிக்சர் போட்டு ஒரு 38 பக்கத்துக்கு அன்னைக்கு தங்கம் தென்னரசு நிதியமைச்சராக இருக்கும்போது ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அவர் ரொம்ப தெளிவாட்டிருந்தார். குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய எக்கனாமிக் சர்வேல எல்லாம் வந்துருச்சு. நான் சொல்றது பட்ஜெட்டுக்கு முன்னாடியே எக்கனாமிக் சர்வே ஆஃப் தமிழ்நாடு வெளியே வந்துருச்சு, பட்ஜெட் வந்துருச்சு. இவங்க நான் இதுல என்ன சொல்ல வரேன்னா, இவங்க இன்னைக்கு வெள்ளை அறிக்கைன்னு சொல்லி ஒரு தகவலை வெளியிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த தகவல் எல்லாமே அரசு ஏற்கனவே வெளியிட்ட தகவல். ஆமா, அதான் அது ஏற்கனவே வெளியிட்ட தகவல்ங்கிறதோட கூடுதலாக சேர்த்து இது திமுகவை மட்டும் டார்கெட் பண்ணணும். கடந்த 5 ஆண்டு காலம் மட்டும் சொல்றது அப்படிங்கிறது திமுகவை டார்கெட் பண்ணி இந்த 5 ஆண்டு காலத்தினாலதான் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் இப்படி இருக்குது அப்படின்ற ஒரு பர்செப்ஷனை உருவாக்குவதற்காகவே இந்த வெள்ளை அறிக்கையை கொடுத்துருக்காங்க. அதனாலதான் 2021 பிறகு அப்படிங்கிற காலத்தை வந்து அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க காரணமா சொல்றது வந்து கொரோனா பீரியடுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்றாங்க. நியாயப்படி கொரோனா பீரியடுக்கு அப்புறம்னா அவங்க 2022 இருந்து கொடுத்துருக்கணும், 21 சேர்க்கக்கூடாது. ஏன்னா கொரோனா ரொம்ப பீக்ல போனது அப்படிங்கிறது 21 தான். ஆமா, 20 கூட அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் வேவ்ங்கிறது கொரோனாவில் வந்து ரொம்ப ஒரு நார்மலான ஒன்றா தான் இருந்தது. செகண்ட் வேவ் அப்படிங்கிறது தான் ஆக்சிஜன் பற்றாக்குறை வந்து ஒட்டுமொத்தமாக முடக்கிற இடத்துக்கு நகர்ந்தது அப்படிங்கிறது செகண்ட் வேவ் தான். அப்போ 2021 ஃபுல்லாகவே கொரோனாங்கிறது இருந்தது. இப்போ 22 தான் நீங்கள் கொடுக்கணும் கொரோனாவுக்கு பிறகான மாற்றம் அப்படின்னா. அப்போ இது பர்டிகுலராக திமுக ஆட்சியை டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த வெள்ளை அறிக்கையை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது தான் பிடிஆர் வைக்கக்கூடிய ஒரு வலுவான வாதம். ஸோ அதோடு சேர்த்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய டேட்டாஸை எடுத்து தான் நாங்கள் கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் விஜயை வைத்து முன்னுரை எழுதியிருக்கிறாங்க. அந்த விஜய் அவர்கள் கையெழுத்து போட்டது வந்து தவறு அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து சொல்ல வர்றாரு. இதுக்கு முன்னாடி பிடிஆர் வந்து வெள்ளை அறிக்கை வெளியிடும் போது அவர் அதுல கையெழுத்து போட்டு வெளியிட்டார். அதுக்கு என்ன காரணம்? நிதியமைச்சராக பிடிஆர் கையெழுத்து போட்டு வெளியிட்டார். இல்ல, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய டேட்டாஸ், இதுல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், இது வைக்கக்கூடிய பெர்செப்ஷன் எல்லாமே என்னுடையது, தார்மீகமாக என்னுடைய கருத்து, எங்க அரசனுடைய கருத்து அப்படிங்கிறத வந்து உறுதிப்பட அவர் வந்து கொடுத்திருந்தாரு.
இப்போ அதுல வந்து இது வந்து முதலமைச்சரோட டிபெண்ட் ஆனது கிடையாது, நிதியமைச்சராக நான் வைக்கக்கூடியது அப்படிங்கிறத கொடுத்துருந்தோம். இந்த முறை விஜய் கையெழுத்திட்டதே தவறானது அப்படின்னு அவர் சொல்றாரு. அதோட இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, இப்ப அதுல வந்து ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்தோம்னா வருவாய் பற்றாக்குறை, ரெவன்யூ டெபிசிட் அப்படிங்கிறது 40,000 கோடி 45,000 கோடியில இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து இன்னைக்கு 76,000 கோடியா அதிகரிச்சிருக்குது அப்படின்னு காட்டுறாங்க கணக்கு. ஆனா பிடிஆர் சொல்றது என்னன்னா, ஓபிஎஸ் நிதியமைச்சராக இருந்தார் எடப்பாடி ஆட்சி காலத்தில். கடைசியாக அவங்க வெளியிட்ட அந்த இதில் வந்து பார்த்தோம்னா அவங்க ஆட்சியில் கடைசியாக இருந்தது வந்து 60,000 கோடிக்கும் மேலே அப்படின்னு சொல்கிறார் ரெவன்யூ டெபிசிட். அதை நான் குறைச்சி கொண்டு வந்து எங்கள் பீரியடில் குறைச்சி கொண்டு வந்து 40,000 கோடியாக கொண்டு வந்தோம். அதை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆரம்பிக்கும் போதே ஏதோ 40 இருந்தே வந்த மாதிரி இவங்க திமுக ஆட்சியில் குறைக்கப்பட்டதை மறைத்து ஆரம்பிக்கும் போதே 40 இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து ஒரு டேட்டாவிலே இவங்க வந்து ஒரு மேனிப்புலேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றாரு. அப்போ 40க்கு நாங்கள் கொண்டு வந்த விஷயத்தை மறைச்சிட்டு ஏதோ வந்து ஆரம்பத்தில் 40 இருந்தது, நாங்கள் வந்த பிறகு அதை 70 கொண்டு போயிட்டோங்கிற மாதிரி சொல்றாங்க. 60 இருந்து 40 குறைத்ததே நாங்கள் தான் அப்படின்றத சொல்றாரு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வெள்ளை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் மனசுல ஒரு விஷயம் இருக்குல்ல, அதாவது தமிழ்நாடு அப்படிங்கிறது மிகப்பெரிய கடன் சுமையில தத்தளிக்கக்கூடிய மாநிலம். இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் அதிகமாக கடன் வாங்கியிருக்கு, உலகத்திலேயே தமிழ்நாடு தான் அதிகமாக கடன் வாங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொது ப்ரொஜெக்ஷன். ஒவ்வொருத்தனுக்கும் இவ்வளவு கடன் இருக்கு, ஒவ்வொரு எல்லாமே உருவாக்கப்பட்ட ஒரு ப்ரொஜெக்ஷன். ஒவ்வொரு தனி மனுஷனுக்கும் 1.5 லட்சம் கோடி கடன் இருக்கு, 1.25 லட்சம் கோடி கடன் இருக்கு. ஒருத்தர் கூட வந்து என்னுடைய கடனை நான் ஒப்படைக்கிறேன்லாம் போட்டா சினிமா தனமா போட்டார் இல்லையா? அதை அப்படியே ஜூம் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், அவர் கொடுக்குற அந்த போட்டோவை ஜூம் பண்ணீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுன்னு போட்டிருக்கோம். ஆமா, சீஃப் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்டு காசை எடுத்து கடன் அடைக்கலாம் பயன்படுத்த முடியாது. அது போல தெரிஞ்சுக்கணும். அதை வாங்கி அதை ஒரு நியூஸ்ன்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்ல போட்டிருக்காங்க. கடனை அடைப்பதற்காக 1,28,000 கொடுத்த இவர் ஈரோட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதாவது அது வந்து ஒரு ஊடகமா அவங்களுடைய கடமை என்னன்னா, இப்படி எல்லாம் கொடுக்காதீங்க, இப்படி எல்லாம் கடனை அடைக்க முடியாதுன்னு மக்கள் மத்தியில அவேர்னஸ் கிரியேட் பண்ண வேண்டியதுதான் ஒரு ஊடகத்தோட கடமை. ஆனா ஊடகமே இங்க போய் செய்தி பரப்புது. கொடுக்குறவர் தான் எந்த அவேர்னஸும் இல்லாம ஏமாந்து போய் கொடுக்குறாருன்னா அதை ஊடகமும் போய் செய்தி பரப்புது. ரெண்டாவது நாம இதுல மக்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்து என்ன அப்படின்னா, இந்த கடனை அடைக்கிறேன் அப்படின்னு கொண்டு நீங்க அரசாங்கத்திட்ட 1,28,000 கொடுக்காதீங்க. ஆமா, அது வந்து முதலமைச்சருடைய நிவாரண நிதிக்கு போயிடும். அதை வச்சு கடன் எல்லாம் அடைக்க முடியாது, அது பினான்ஸ் பட்ஜெட்டுக்குள்ளேயே வராது. ரெண்டாவது அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அதை பயன்படுத்தவே முடியாது. ரெண்டாவது அதே மாதிரி மக்கள் காசை கடனை அடைக்கிறது அப்படிங்கிறத செய்ய முடியாது சட்டப்படி. ஆமா, சட்டப்படி அதை செய்ய முடியாது. முக்கியமான விஷயம் என்னன்னா, பட்ஜெட்ல இந்த அமௌண்ட் இப்ப நீங்க ஒரு 1000 பேர் 2000 பேர் சேர்ந்து ஒரு 100 கோடியை கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 100 கோடி எதை கொண்டு இன்சர்ட் பண்ணுவீங்க பட்ஜெட்டுக்குள்ள? அப்படிலாம் பட்ஜெட்டுக்குள்ள இதை இன்சர்ட்டே பண்ண முடியாது. பட்ஜெட்டுக்குள்ள இது ஒரு ரெவன்யூவாக காமிக்கவே முடியாது. சட்டப்படி இது தவறு. அதுக்கு சட்டத்துல இடமே கிடையாது. தயவு செஞ்சு ஏமாந்து 1,00,000 1,4 லட்சம் கோடி கடன் அடைக்க போறேன்னு சட்டப்பேரவை வாசல்ல போய் நின்னீங்கன்னா போயா லூசு அப்படின்னுவாங்க. ஏன்னா அப்படி பண்ண முடியாது. மக்களை வந்து நம்ம அபியூஸ் பண்ணல, அதாவது மக்களை நம்ம தவறாக ப்ரொஜெக்ட் பண்றதுக்காக சொல்ல, மக்களை ஏமாத்துறாங்க. இந்த மாதிரி மக்களை ஏமாத்துறாங்க. இது மாதிரி வீடியோக்கள் போட்டு இல்ல வந்து ஃபயர் விட்டு மியூசிக் போட்டு அவங்க கடன் அடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பான். ஒரு முறை ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் நான். குழந்தைங்களாம் அவங்க உண்டியல்ல சேர்த்து வச்சு இந்த பணத்தை உடச்சி எடுத்து இந்த சீஃப் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுக்கு அனுப்புறாங்க, கடனை அடைக்க போறோம்னு சொல்லிட்டு. சீஃப் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுக்கு தான் நம்ம காசு அனுப்புறோம், அந்த ஃபண்டை நிவாரண உதவிக்காக மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அப்படின்னு தெரிஞ்சு அந்த குழந்தைங்க அனுப்புனா நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன அந்த குழந்தைங்க என்ன பேசுகிறாங்கன்னா, விஜய் மாமா நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம், உங்கள் தமிழ்நாட்டோட கடனை அனுப்புறதுக்காக நாங்கள் சேர்த்து வச்ச காசை கொடுக்குறோம் அப்படின்னு பேசுகிறாங்க. பாவமாக இருக்குது பார்க்குறது. குழந்தைங்கள முதற்கொண்டு மேனிப்புலேட் பண்ணுறாங்க. ரெண்டாவது, யாரும் இதில் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் தனி மனிதர்கள் யாரும் நம்ம போய் கடன் எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது அரசாங்கம். அவ்வளோ பரிதாபமான நிலைமையில தமிழ்நாடு இல்லை, அதை புரிஞ்சுக்கங்க. நம்ம சேர்ந்து காசை கொண்டு போய் அடைச்சி கடன் அடைக்கக்கூடிய சூழல்ல தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை கிடையாது. இந்த மேனிப்புலேஷன் எதுக்காக நடக்குது அப்படிங்கிறதையும் சேர்த்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அதுலேயே சில பெண்கள் வீடியோ போட்டிருக்காங்க, அண்ணா விஜய் அண்ணா நீங்க எங்களுக்கு 2,500 தர வேண்டாம், போய் அதெல்லாம் 6 சிலிண்டர்லாம் வேண்டாம், நீங்க தமிழ்நாட்டோட கடனை மட்டும் அடங்கி போதும். அதுக்காக தான் இதை சொல்றாங்க. கடன் அதிகமா இருக்குன்னு சொல்றது, எங்களுக்கு எந்த நலத்திட்டமும் வேண்டாம், உங்களை நாங்க எந்த குறையும் சொல்ல மாட்டோம், நீங்க கடனை மட்டும் அடங்கி போதும். நீங்க 2,500 கொடுக்க மாட்டோம், சிலிண்டர் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் உங்களை வச்சு இப்படி ஒரு வீடியோ போட வச்சு ஏமாத்துறாங்க. இந்த டொனேஷன் கொடுக்குறேன், இந்த ரிலீஃப் ஃபண்ட் கொடுக்குறேங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஒரு ஆண்டுக்கு தமிழ்நாட்டினுடைய மொத்த வருமானம்
நாம வரியா கட்டுற வருமானத்திலிருந்து வரி அல்லாத வருமானத்திலிருந்து எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 3,32,000 கோடி ஆவரேஜா ஒரு மாசத்துக்கு 27,000 28,000 கோடி வரைக்கும் நமக்கு வருமானம் வந்துகிட்டு இருக்கு. அதாவது நான் சொல்றது 25-26 பட்ஜெட்டை சொல்லிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு ஆவரேஜா கிட்டத்தட்ட ஒரு 1,500 கோடிக்கு மேல நமக்கு வந்து ஒரு நாளைக்கு நான் சொல்றது ஒரு நாளைக்கு 1,500 கோடிக்கு மேல நமக்கு வருமானம் வந்துகிட்டு இருக்கு அரசுக்கு. நம்ம சாப்பிட்றது பொருள் வாங்குறது எல்லாம் வரி கட்டுறோம் இல்லையா, அந்த வரி பணம் வந்துகிட்டே இருக்கு. இதுல வந்து திவால்னு சொன்னதும் பொய். இப்போ ஒரு மாசம் ஆயிடுச்சு விஜய் ஆட்சிக்கு வந்து. இந்த ஒரு மாசத்துல கிட்டத்தட்ட 28-29,000 கோடி வரியா வந்திருக்கு. இந்த 29,000 கோடி எப்படி வந்துச்சு? திவாலா இருந்ததுன்னா அந்த 29,000 கோடி எப்படி வரும்? ஸோ அப்படியெல்லாம் இல்லை. அதெல்லாம் பொய்யான கருத்து. நீங்க தயவு செஞ்சு கொண்டு பணத்தை கொண்டு கொடுத்துறாதீங்க அப்படிங்கிறத நம்மளுடைய கருத்தா இருக்கு. முதல்ல அரசினுடைய வருமானம் என்ன, தனி மனிதர்கள் வாங்கக்கூடிய கடனை மையமா வச்சு நீங்க சிந்திக்காதீங்க. நாம ஒருத்தர்கிட்ட கடன் வாங்குறது வேற, அரசாங்கமும் கார்ப்பரேட் கம்பெனிகளும் கடன் வாங்குறது வேற அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஸோ அப்போ இதே கஜானா காலியாக இருக்கிறது அப்படின்னு நீங்க சொன்ன விஜய், பொருளாதார நிலைமை சீரழிந்திருக்கிறது அப்படின்னு வெள்ளை அறிக்கை வெளியிட்ட மரிய வில்சன் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போய் என்ன பேசினார் விஜய்? நீங்க அதை புரிஞ்சுக்கணும். அதாவது எப்படின்னா, தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு நாங்க வெள்ளை அறிக்கை விட்டுட்டோம், இங்க பாருங்க இவ்வளவு கடன் ஆயிடுச்சு, தமிழ்நாட்டுடைய பொருளாதார நிலைமை வந்து திவால் ஆயிடுச்சு அப்படின்னு இங்க சொல்றீங்க. யாரு? விஜய் சொல்றாரு. அதாவது மரிய வில்சன் சொல்றாரு. இதே விஜய் டெல்லிக்கு போறாரு. அங்க பிரதமர் நிதி ஆயோக் கூட்டத்துல வந்து டெல்லியில உட்கார்ந்து தமிழ்நாடு குறித்து அறிக்கை கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது இந்தியாவிலே பெஸ்ட் மாநிலம் தமிழ்நாடு, இந்தியாவிலேயே அதிகமான வருமானம் வரக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு, இந்தியாவிலே அதிகமா பெண்கள் வேலை செய்யக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு, இந்தியாவிலேயே சிறப்பான மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு பேசுறாரு. எது இந்த 30 நாள்ல சிறப்பாயிருச்சா இல்ல இந்த 30 நாள் இந்த வருமானம் வந்துச்சு? அதெல்லாம் கிடையாது. கடந்த 5 ஆண்டுகளாக 10 ஆண்டுகளாக தமிழ்நாடு எப்படி இருந்தது அப்படிங்கிறதனுடைய கம்பைல தான் அவர் நிதி ஆயோக்ல கொடுத்தாகணும். ஸோ அப்போ விஜய் தமிழ்நாட்டில் சொன்னது பொய், வெள்ளை அறிக்கையே பொய்யானது அப்படின்னு விஜய் டெல்லியில போய் பேசியிருக்காரு. இன்னொரு விஷயம், நம்ம இந்த பிடிஆர் வெளியிட்ட வெள்ளை அறிக்கையையும் மரிய வில்சன் வெளியிட்ட வெள்ளை அறிக்கையையும் ஒப்பிட்டு பார்த்தோன்னு வச்சுங்களேன், இந்த கடன் ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்கன்னு போட்டிருப்பாங்க. ஆமா, அதில் வந்து அதிமுக ஆட்சி காலம் இருக்கு இல்லைங்களா, 2011 16, அந்த 5 வருஷத்தில் அதுக்கு முன்னாடி வாங்கின ஆட்சியிலேருந்து வாங்கின கடனை விட கடன் அப்படிங்கிறது 150% அதிகமாச்சு. 2016 21 வரைக்குமான அதிமுக ஆட்சி இருக்கு இல்லைங்களா, அதில் இன்னொரு 150% அதிகமாச்சு. அப்போ 2011 21 வரைக்கும் 10 வருஷம் அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டினுடைய கடன் வந்து 300% அதிகமாச்சு. ஆமா, 10 வருஷத்துல. இதே வந்து அடுத்த 5 வருஷம் திமுக ஆட்சி காலம். இது எதுக்குன்னா அந்த கம்பேரிசனுக்காக நான் முதல்ல அந்த வெள்ளை அறிக்கையில் அந்த கம்பேரிசன் இருந்தது. இப்போ இந்த 5 வருஷத்துல கடன் வந்து எப்படி சொல்றாங்கன்னா, நம்பர்ஸ்ல பேசுறாங்க. 5 லட்சம் கோடியா இருந்தது, அது இந்த அதாவது சுதந்திரம் வாங்கின காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் 5 லட்சம் கோடி தான். ஆனால் இந்த 5 வருஷத்துல மட்டும் இன்னொரு 5 லட்சம் கோடி சேர்ந்து 10 லட்சம் கோடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அது பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா 5லிருந்து 10 ஆகிறதுங்கிறது 100% இன்க்ரீஸ். ஒரு சின்ன இதுக்கு முந்தின கடந்த 5 ஆண்டு காலத்தில் 150% இன்க்ரீஸ். அப்போ கடனுடைய அதிகரிக்கிற அளவு அப்படிங்கிறது குறைக்கப்பட்டிருக்கு. பணத்தினுடைய மதிப்பு குறித்து, அதனுடைய டைமுக்கும் பணத்துக்குமான வேல்யூ குறித்து தெரியாத ஒரு சின்ன முட்டாள்தனமான விஷயம்தான் இது. நீங்கள் வந்து இந்தியா சுதந்திரம் கிடைக்கும்போது 1 கிராம் தங்கத்தோட விலை எவ்வளவு, இந்தியா சுதந்திரம் கிடைக்கும்போது ஒரு வீடு கட்டணும்னா எவ்வளோ செலவாகும், இந்தியா சுதந்திரம் கிடைக்கும்போது ஒரு கல்யாணம் பண்ணால் எவ்வளோ செலவாகும், இப்போ பாருங்க எவ்வளோ செலவாகுது, எவ்வளோ இந்த நாடு மோசமாக போயிருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. அன்னைக்கு இந்த பைக்கு 20,000 ரூபாய்க்கு வாங்கினா இன்னைக்கு 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கி வந்து நிற்கிறான் பாரு சொன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஒரு கருத்தை. அதாவது அந்த காலத்துலங்க 50 பைசா இருந்தா போதுங்க, ஒரு நாளையே ஓட்டிடலாங்க. இப்பெல்லாம் பாருங்க 1000 ரூபாய் இருந்தா ஓட்ட முடியலங்க. இந்த நாடு எவ்வளவு கெட்டு போச்சு பாருங்க. இட்லி 50 ரூபாய்க்கு இட்லி சாப்பிட்றோம் நாங்க. அன்னைக்கு அந்த காலத்துல நாங்களாம் 1 ரூபாய்க்கு சாப்பிடுவோம். ஒரு அணா அறிவாங்க, ஒரு அணாங்க இட்லி, தட்டு நிறைய சாம்பாரோட ஊத்தி கொடுப்பாங்க. ஊதாரித்தனமா 50 ரூபாய்க்கு இட்லி சாப்பிட்டுங்கிறான் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதே கம்பேரிசன் தான். நீங்க வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச காலகட்டத்தில இருந்து இன்னைக்கு தான் வந்து ரொம்ப. அதே போல இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்க, இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச காலகட்டத்தில இருந்து இவ்வளவு பெரிய கடனா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல. இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச காலகட்டத்தில இருந்து இந்த காலகட்டத்தில் தான் இவ்வளவு ரெவன்யூ வந்திருக்கு. ஒரு ஆண்டுக்கு 3.5 லட்சம் கோடி வருமானம் இந்த மாநிலத்துக்கு. இந்தியா துவங்குச்சு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் தமிழ்நாட்டோட பட்ஜெட்டே அவ்வளோ கிடையாது. தமிழ்நாட்டோட மொத்த ஆண்டு பட்ஜெட்டில் இந்தியாவோட பட்ஜெட்லேயே இந்த 3.5 லட்சம் கோடி அப்படிங்கிறதே பெரிய அமௌண்ட்டால ரொம்ப பெரிய அமௌண்ட் இது. ஸோ இப்போ இந்த 3.5 லட்சம் கோடி வருமானம் அப்படிங்கிறது இந்த 5 ஆண்டுல தான் சாத்தியமாயிருக்கு. ஸோ அதை வந்து எளிமையாக புரிஞ்சுக்காத இயல்பாக இருக்கக்கூடிய மக்களுடைய பொது புத்தி இருக்கு பார்த்தியா, இந்த பொது புத்தியை மேனிப்புலேட் பண்ணுறது தான் இவங்க. அது இன்னொரு விஷயத்தை பிடிஆர் சுட்டி காட்டுறார். அதாவது ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் வந்து இம்ப்ரூவ் ஆச்சு ஒரு 2 வருஷம் அப்படின்னா, அது வந்து இயல்பா நடந்தது,
அது காலத்துல வந்து அந்த டைம்ல இதெல்லாம் நடந்ததுனால அது இயல்பா மாறிச்சு. அதாவது கொரோனா முடிஞ்சு எல்லா இடத்துலயுமே அதிகமாச்சு, அதனால அதிகமாச்சு அப்படின்னு சொல்லி கடந்து போறாங்க. ஆனா எங்கேயாவது ஒரு இடத்த குறைஞ்சதுன்னா இவங்கதான் காரணம். நல்லது நடந்தா இயல்பா நடந்தது, தப்பு நடந்ததுன்னா இவங்கதான் காரணம். ஒரு 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 ஃபார்மெட்டு அது பார்க்கும்போது நமக்கு வேதனையா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பிடிஆர் வந்து ரொம்ப விரிவா ஒரு இன்டர்வியூ கொடுத்தாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இன்னுமே அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு எழுதுவார், பேட்டியில் இன்னும் விரிவாகவே பேசுவார் நினைக்கிறேன். இந்த இன்டர்வியூல ஒரு சவால் விட்டுருக்கிறார். இந்த அறிக்கைங்கிறது முழுக்க ஒரு பொய், இது ஒரு பொய்யான அறிக்கை, அவர் தீய சக்தி அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அந்த அறிக்கையை வெளியிட்டவர்களை தீய சக்தின்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த அறிக்கையே பொய், இது சம்பந்தமா யாருடன் வேண்டுமானாலும் நான் விவாதிக்க ரெடியா இருக்கிறேன். சவால் விடுறாரு விஜய்க்கு, வாங்க நேருக்கு நேர் பார்த்துக்கோ. நீங்க வரீங்களா, அல்லது நிதியமைச்சர் வருவாரா, இல்ல வேற யாராவது ஆபீசர்ஸ் இருப்பாங்க, ஐஏஎஸ் முடிச்சவங்க இருப்பாங்க, செக்ரட்டரிஸ் இருப்பாங்க, யார் வந்தாலும் நான் அவங்களோடு விவாதிக்க தயாரா இருக்கிறேன். இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் பொய், இந்த அறிக்கை ஒரு மேனிப்புலேட் செய்யப்பட்ட ஒண்ணு அப்படிங்கிறத பிடிஆர் சவால் விட்டுருக்கிறாரு. வாய் திறப்பாரா பார்க்கலாம். மரிய வில்சன் அல்லது விஜய் தான் எப்பவும் திறக்க மாட்டாருன்னு தெரியும். ஸோ மரிய வில்சன் தான் வாய் திறப்பாராங்கிறத பார்க்கலாம்.